வணக்கம். நம்ம ரீசெண்டாக வந்து நியூ இயர் ஆஃபராக ஃபோட்டோ ஃப்ரேம் காலண்டர் ஆஃபராக கொடுத்துருந்தோம். நிறைய சொந்தங்கள் வந்து ஆர்டர் கொடுத்துருந்தீங்க. அனைவருக்குமே ரொம்ப நன்றி. இன்னைக்கு இந்த வீடியோவில் நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தாங்க. அந்த டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக அந்த வீடியோ. இப்போ அந்த ஃபோட்டோ ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா 3 சாமி ஃபோட்டோ ஒரே இதில் இருக்கும். இந்த மாதிரி ஒரு கஸ்டமர் கேட்டுருக்காங்க. எனக்கு வந்து தனித்தனியாக வேணாம், ஒரே ஃப்ரேமில் எனக்கு 3 சாமி வச்சு எனக்கு வேணும்னு கேட்டிருந்தாங்க. அதனால் அவங்களுக்காக வந்து கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி உங்களுக்கு தேவையான சாமி ஃபோட்டோ எத்தனை வேணால் வச்சுக்கலாம், பிடிச்சவங்க ஃபோட்டோ எத்தனை வேணால் வச்சுக்கலாம், அதாவது ஃப்ரேம் சைஸுக்குள்ளே எத்தனை வேணால் வச்சுக்கலாம். அதே மாதிரி உங்கள் கம்பெனியோட பேரோ இல்லை உங்கள் கடையோட பேரோ இல்லை உங்கள் கடையோட ஃபோட்டோவோ எதை வேணாலும் மென்ஷன் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரெடி பண்ணி ஃபோட்டோ ஃப்ரேம் காலண்டர் நீங்கள் போட்டுக்கலாம். அதுவும் இல்லாமல் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, இது வந்து அட்டையா, இது வந்து குவாலிட்டி கம்மியானதா அப்படின்ற நிறைய கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு நான் பதில் சொல்கிறேன். இது வந்து 8mm முட்டில் போட்ட ஸ்ட்ராங்கான ஃப்ரேம். நீங்கள் வீட்டில் ஃபோட்டோ ஃப்ரேம்லாம் போட்டிருப்பீங்களா, அந்த மாதிரி குவாலிட்டியில் இருக்கிற ஃப்ரேம் தான் இது. நீங்கள் வந்து திரும்ப ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டு நோட்டி தூக்கி போகிற பொருள் கிடையாது. நீங்கள் வருஷம் நீங்கள் இந்த ஷீட்டை மட்டும் மாற்றினா போதும். அதாவது இது வந்து கேக்குன்னு சொல்லுவாங்க, 6 நம்பர் சைஸ் இது. இந்த கேக்கை மட்டும் நீங்கள் வெளியே கடையில் போய் வாங்கி இதில் வந்து பின்னாடி பின்னு மாதிரி இருக்கும், 2 ஓட்டை நான் கொடுத்துருக்கேன். இதை எடுத்துட்டு அடுத்தடுத்த வருஷத்துக்கான இதை மட்டும் அந்த கேக்கை மட்டும் நீங்கள் சொருகி பின்ன வந்து டைப் பண்ணிட்டீங்கன்னாக்கும் இந்த ஃப்ரேம் வந்து ஒவ்வொரு வருஷம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒன் டைம் யூஸ் பண்ணி தூக்கி போகிற பொருள் கிடையாது. நீங்கள் வருஷம் யூஸ் பண்ணுற மாதிரி குவாலிட்டியான பொருள் தான் அது. இதை மட்டும் நீங்கள் வருஷம் மாற்றிக்கிட்டா போதும். சரிங்களா? உங்களுக்கு தேவையான பதில் நான் கொடுத்துருப்பேன் நினைக்கிறேன். தேங்க்யூ.